ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மான்வா யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரீகார்னேஷன் சாப்டர் 77 to 82 வரையும் தான். லாஸ்ட் வீடியோவில் எதோட கட் பண்ணியிருந்திருப்போம்னா, ஹீரோட அம்மா லேடி வர்சா வந்துட்டு வின்சனுக்கு இதுதான் கரெக்டான மிஷின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட கட் பண்ணியிருந்திருப்போம். அப்படி இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பாருங்கள். ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வின்சன் வந்துட்டியா? கண்டிப்பாக உனக்கு கஷ்டமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கொஞ்ச நாள். நீ ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்க. என்ன ஹெட் மாஸ்டர் ஹெர்கா, நீங்கள் பார்க்க ரொம்பவும் ஹாப்பியான மூடில் இருக்கிற மாதிரி தெரியுது. வின்சன், நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி எல்டர் டெல் சோலியை நீ முடிச்சிட்டேன்னு. அவரோட கதை முடிஞ்சதுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுன்னு தெரியுமா உனக்கு? நீங்கள் அவர் மேலே இந்த அளவுக்கு காண்டா இருக்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணார் உங்களுக்கு? அந்த பையன் மூஞ்சில ஒரு மோசமான எக்ஸ்பிரஷனோட என்னை அவனுக்கு ஒரு கான்கம்பைனாக வர சொல்கிறான். நாதாரி பைய, கிறுக்கு கிழட்டு பைய. ஓ அப்படியா? பின்னாலேருந்து டீன் இருந்துக்கிட்டு ஹெட் மாஸ்டர் பேச வந்ததை பேசுங்க. ஓ ஆமால. ஆக்சுவலாக வின்சன், நீ மறுபடியும் வந்ததுக்கு ரீசன் என்னென்னா, இங்கே நான் முன்னாடி நிற்கிறதுக்கு மெயின் ரீசனே உன்னோட அடுத்த மிஷினை நான் உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான். நீ ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி இங்கே கிம்சன் ஃபார்ட்ரஸ்க்கு வந்திருப்ப, அதனால டயர்டாக இருப்ப அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இன்னும் 3 நாளில் நீ மறுபடியும் உன்னோட நெக்ஸ்ட் மிஷினுக்கு கிளம்பி ஆகணும். சரி ஹெட் மாஸ்டர், நான் அடுத்த போகிற மிஷினுக்கான லொக்கேஷன் எங்கே நான் போகிறேன்? காண்டினோட சதர்ன் மோஸ்ட் சிட்டியான மெல்டியூமுக்கு தான். ஹீரோ அண்ணே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். மெல்டியூமா? என்னோட பாஸ்ட் லைஃப்பில், அதாவது 500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்தோட பேரை சேஞ்ச் பண்ணாமல் இருக்காங்கன்னா கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் அதே மெல்டியூம் இடமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க பேசிட்டே இருக்கும்போது அங்கிட்டு ஒரு வாய்ஸ், என்னது மெல்டியூமா? வின்சன், நீ உண்மையிலேயே உன்னோட அடுத்த மிஷினுக்கு மெல்டியூம் தான் போறியா? நானும் வர வின்சன், அப்போ நீ என்னையும் கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு செல் சொல்லிட்டு இருக்கா. இங்கே பாரு வின்சன், இது வரையும் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. வாயர் ஃபேமிலி அவங்க இது வரையும் ரூல் பண்ணுறாங்க. மெல்டியூம் அவங்களோட பேரியருக்கு தான் ரொம்பவும் ஃபேமஸ்ஸு. இந்த இடம் ஹெல்மியம் டெரிட்டரியோட பார்டரை ஷேர் பண்ணாலுமே ஹெல்மியம்க்கும் வாயர் ஃபேமிலிக்கும் எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டுமே இது வரையும் வந்தது கிடையாது. ஹீரோ ஒன்று யோசிச்சு பார்க்குறான். ஹெல்மியம், என்னோட மெமரிஸ் படி பார்த்தோன்னா ஹெல்மியம் ஃபேமிலி ரொம்பவும் க்ளோஸாக மால்டியூமோட ரிலேட் ஆனதாச்சே. ஏன்னா ஹெல்மியம்ங்கிறது என்னோட அம்மா வழி வந்த ஃபேமிலி. வர்சா ஹெல்மியம், அதான் எங்கள் அம்மாவோட முழு நேம். அப்போது கண்டிப்பாக இந்த மிஷினால் என்னோட அம்மாவுக்கு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது. அதனால தான் என்னை இந்த மிஷினுக்கு அனுப்புகிறாங்க. இங்கே பாரு வின்சன், இதில் 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பேட்டிலுக்கான ரெமினன்ட்லாம் இருக்கான். அப்புறம் செல், நீ இந்த அளவுக்கு இதில் இன்ட்ரெஸ்டடாக ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுறீன்னா அப்போ இதுக்கு உனக்கு அதிகமான ஆர்வம் இருக்கு போல இருக்கு. வின்சன், அது அப்படின்னு இவ பாட்டுக்கு வளர ஆரம்பிச்சிட்றா. இவளோட மூஞ்சும் சார்ந்துருது. ஆக்சுவலாக வின்சன், என்னோட ட்ரீம் என்னன்னா மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆகிறது கிடையாது, ஒரு ஹிஸ்டோரியன் ஆகிறது தான் என்னோட ட்ரீமே. ஏய் வின்சன், அதுக்கு ஏன்டா மூஞ்ச இப்படி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க? என்னோட ட்ரீம் என்ன அந்த அளவுக்கு வியர்டாவா இருக்கு? செல், நான் அந்த மாதிரி பார்க்கல. ஆக்சுவலாக உன்னோட ட்ரீம்லாம் நல்ல ட்ரீம் தான். ஆனால் எனக்கு என்ன கொஸ்டின் தோணுச்சுன்னா, ஹிஸ்டோரியனாக ஆக போகிற நீ ஏன் கிரிம்சன் ஃபார்ட்ரஸ்க்கு வந்தங்கிறது தான் எனக்கு மண்டையில் தோணுச்சு. இங்கே பாரு வின்சன், ஹிஸ்டோரியன்ஸ்லாம் அந்த அளவுக்கு காசாக சம்பாதிக்க முடியாது. அதுவும் இல்லாமல் அட்வென்ச்சரிங் பண்ணுறதுங்கிறது ரொம்பவும் டேஞ்சரஸான விஷயம். அதனால மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கிறதுங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் இந்த மிஷினில் நீ என்னை கூட்டிகிட்டு போனீங்கன்னா வின்சன், நான் கண்டிப்பாக உனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். கண்டிப்பாக உன்னோட இந்த மிஷினுக்கு நானும் வரப்போகிறேன். உனக்கு நான் கண்டிப்பாக அசிஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது அங்கிட்டு சென்னும் இன்னொரு முள்ளமட்டி தலையனும் கதவை பட்டார்னு தந்துட்டு, வின்சன் உன்னோட அடுத்த மிஷினுக்கு நீ போகிறேன்னு கேள்விப்பட்டேன், நாங்களும் வரலாமா அப்படின்ட்டு கத்திட்டே உள்ள வராங்க. இங்கிட்டு செல்லு செம்ம காண்டாவரா. இவங்களுக்கு கதவை திறந்துட்டு வர்றதுக்கு வர வேலையே கிடையாது, டைமும் கிடையாது, கிறுக்கு பயலுக்கு அப்படின்னு திட்டிட்டு இருக்கா மனசுக்குள்ளேயே. இங்கே பாரு வின்சன், உன்னோட பர்மிஷன் நீ மட்டியில் கொடுத்தீங்கன்னா உன்னோட இந்த மிஷினுக்கு நாங்களும் வரலான்னு நினைக்கிறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட ஹார்ட் ஒர்க்கை நாங்கள் கொடுக்குறோம். ப்ளீஸ் எங்களையும் கூட்டிகிட்டு போ. சூப்பரு, அப்போ நீங்கள் 2 பேருமே என் கூட வரணும். ஏன் நம்ம எல்லாருமே ஒன்றா போவோம். ஏய் போடு செம ஜாலி அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் கத்திட்டு இருக்காங்க. ஜூலியன் ஒன்று, டேவன் பார்த்தா நீ உனக்கான சைடு கிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்ட போல இருக்கு. டேய் ஜூலியன், நீ ரொம்பவும் கோல்டு ஹார்ட்டடான பக்கி பயடா நீ. நான் ஒன்றும் அதுக்காக இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லலை. அப்புறம் எதனால டேவன், நீ உண்மையிலேயே நம்புறியா இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் உனக்கு இந்த மிஷினில் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு? அவங்களோட கண்ணை பாரு ஜூலியன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுல அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. அப்புறம் நம்ம இந்த மிஷினுக்கு கடைசியாக இன்னும் ஒரு ஆளை கூப்பிட வேண்டியிருக்கு. அது யாருன்னு பார்த்தா ராவன் பையன் தான். இவன் கண்ணும் கடந்துட்டு ஜொலிக்குது. வின்சன், உண்மையாலுமா? ஆமாம் ராவன், நீ மட்டில என்னோட இந்த மிஷினுக்கு அக்கம்பைன் பண்ணினாக்க இந்த மிஷினை முடித்த உடனே நான் அவன் கூட ஸ்பேர் பண்ணுறேன். ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்டாக நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுக்க வேண்டிய ப்ரொபோசல் என்னங்கிறத நீ தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்க வின்சன் அப்படின்னு சொல்லிட்டு பயலும் ஒத்துக்கிறான். பக்கத்தில் ஜூலியன் இருந்துக்கிட்டு, மூல்டியும் இந்த மாதிரி அன்சேஃபுங்கிறது தெரிஞ்சதுனால தானே இந்த மாதிரி இந்த ராவன் பையலை நீ கூட்டிகிட்டு போகிற. ஏன்னா இவனை கூட்டிகிட்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக மர்டர் கிங் சார் கானும் வருவாருங்கிறதுனால தானே. பிரதர் டாவன், நீங்கள் வர வர ரொம்பவும் கன்னிங்காக மாறிட்டு இருக்கீங்களே. என்ன பண்ணுறது ஜூலியன், உன் கூட பேசி பழகி மாறி போயிட்டேன். ஓ வின்சன், இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன்னா சார் கான் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தாரு.
அப்படின்னு பேசும்போதே சடனாக அந்த த்ரெட்டு சார் கானோட அந்த த்ரெட் மாதிரி இருக்கிற நீடில் எல்லாம் பட்டு பட்டுன்னு ஹீரோவை சுற்றி வளைக்குது. ஹீரோ அப்படியே ஏதோ ஒரு செப்பரேட்டான ஸ்பேஸ்க்கு கொண்டு போன மாதிரி ஆயிடுது. ஃபுல் இடமும் இருட்டாக இருக்குது. சார் கான், நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறீங்க? என்னை மன்னிச்சிருங்க யங் மாஸ்டர் வின்சன். உங்களை இந்த இடத்துல பயமுறுத்தணும்னு எனக்கு கொஞ்சம் கூட எந்த இன்டென்ஷனும் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் ஏன் உங்களோட ஸ்வாடை வெளில எடுக்காமல் இருக்கீங்கன்னு தான் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. அது ஏன்னா சார் கான், நீங்கள் என் மேலே எந்த ஒரு மர்டர்ஸும் இன்டென்ட்டே இல்லாமல் தான் என்னை இந்த ஸ்பேஸ்க்கு வர வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் ஏன் என்னோட ஸ்வாடை எடுக்கணும்? ஓ பாரேன், இதுவும் இவனை அஃபெக்ட் பண்ணலையா? யங் மாஸ்டர் வின்சன், நான் உங்களை ஒவ்வொரு தடவை மீட் பண்ணும்போதும் நீங்கள் என்னை சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சரி மர்டர் கிங் சார் கான், என்ன டெக்னிக் இது? வின்சன், இது ஒரு டைப் ஆஃப் பேரியர். இது யாராலையும் உள்ளே வர முடியாது, உள்ளே வந்தவங்களால வெளில போக முடியாது. ஒரு சீல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். டேவன், எனக்கு தெரியும் இது மர்டர் கிங்கோட டெரிட்டரி. சொல்லப்போனால் இதுலேருந்து ரொம்பவும் சில பேர் மட்டும்தான் தப்பிச்சிருந்துருக்காங்க உயிரோடையே. சார் கான், இது டெரிட்டரி ஆஃப் மர்டர் கிங் தானே? அதுவும் இல்லாமல் இதுலேருந்து நிறையா பேர் உயிரோட தப்பிச்சது இல்லைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம் யங் மாஸ்டர் வின்சன், இது ஒரு பர்ஃபெக்டான அசஸ்னேஷன் டெக்னிக். சொல்லப்போனால் அதை விட சீக்ரெட் டிஸ்கஸ் பண்ணுறதுல ரொம்பவும் எஃபெக்டிவாக இருக்கும். சீக்ரெட்டா? அப்படி என்ன சீக்ரெட் நீங்கள் இப்போ என்கிட்ட சொல்ல போகிறீங்க? ஓ ஆமால, இப்போ நான் இதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறது? சரி யங் மாஸ்டர், இதை நீங்கள் ஆரம்பித்ததுனால நான் சொல்கிறேன். இந்த ஸ்கில்லேருந்து தப்பிச்சதில் நிறையா பேர் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் இருக்கான். சொல்லப்போனால் இந்த டெக்னிக்கை ஃப்ளாலெஸ்ஸாக அசால்ட்டாக மேனேஜ் பண்ணி தப்பிச்ச ஒரு ஆள். அவனோட பேர் மெர்லின் ஃப்ளாக்கர். அதை கேட்டோன்னே ஹீரோ, அது மாஸ்டர் சார் மெர்லின் ஆச்சே. சொல்லப்போனால் அவன் ஒரு யங் ஜீனியஸ். எங்கள் 2 பேருக்கும் இருந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே என்னோட டெரிட்டரி ஆஃப் மர்டர் கிங்கில் அசால்ட்டாக பூந்து மொத்தத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணி சர்வே ஆகி வெளில வந்துட்டான். அது மட்டும் கிடையாது, அது என்னோட ரொம்ப பெரிய ஒரு மோசமான ஃபெயிலியரும் கூட. அதனால அந்த மெர்லின் ஃப்ளாக்கரோட லைட்னிங் அட்டாக்கை எய்த்து நிற்கிறதுக்காகவே தான் நான் மேனா அப்ளிகேஷன் பற்றியே படிக்க ஆரம்பித்தேன். அதோட முடிவில் மெர்லினோட ஃபேஸ்லேயும் என்னால் ஒரு காயத்தை உருவாக்க முடிஞ்சுது. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி வார்டிகன்ஸ் கிட்ட நான் பட்லராக சேரும்போது மெர்லின் கூட நான் கான்டாக்டை லூஸ் பண்ணிட்டேன். என்ன சொல்கிறீங்க மர்டர் கிங்? என்னோட மாஸ்டர் 15 வருஷத்துக்கு முன்னாடியா? இங்கிட்டு ஜூலியன் இருந்துக்கிட்டு ஒரு சரி, அப்போ இந்த பட்லர் இவருக்கு ரொம்ப அதிகமான வயசாக இருக்கணுமே. ஆமாம் யங் மாஸ்டர் வின்சன், உங்களுக்கு என் ஃபேஸை பார்த்தாலே ஸ்டேஞ்சாக இல்லை. டெக்னிக்கலாக சொல்லணும்னா நான் இந்நேரத்துக்கு உங்கள் அப்பா வயசுக்கு இருக்கிற ஒரு ஆள். இந்த டெக்னிக் மூலிமா என்னோட ஃபேஸ் உண்மையிலேயே எங்கே தெரிஞ்சதில்லை இவ்வளோ நாளா. ஒருவேளை இது அந்த ரிவர்சல் டெக்னிக்கா அப்படின்ட்டு ஜூலியன் வாயை பொழந்துட்டு இருக்கான். நான் கேள்விப்பட்டிருக்கேன் டாவன், மர்டர் கிங் இந்த மாதிரி ஒரு சீக்ரெட்டான டெக்னிக் அவனோட அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவான், அவன் ஆப்போனண்ட்டை டிசீவ் பண்ணுறதுக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது ரிவர்சல் டெக்னிக்காச்சே அப்படின்னு ஜூலியன் சொன்னதுனால ஹீரோவும் மர்டர் கிங் கிட்ட சொல்கிறான். பரவாயில்ல யங் மாஸ்டர் வின்சன், உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கே. சரி, நான் இதை ஏன் உங்ககிட்ட இப்படி முன்னாடி காட்டணுங்கிறதுக்கான ரீசன் உங்களால் சொல்ல முடியுமா? தெரியலையே மர்டர் கிங் சார் கான், நீங்கள் ஏன் இப்போ என்னை இந்த மாதிரி ஒரு சீக்ரெட்டான கான்வர்சேஷனுக்கு இந்த சீக்ரெட் ஸ்பேஸுக்கு கூட்டியாந்து உங்களோட இது எல்லாத்தையும் சொல்லிட்டுருக்கீங்கன்னு எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. ஆக்சுவலாக யங் மாஸ்டர் வின்சன், நான் எதனால் இந்த மாதிரி பண்ணேன்னா, நீங்கள் எங்களை 2 தடவை காப்பாற்றிருக்கீங்க. ஒரு தடவை என்னையும் யங் மாஸ்டர் ராவணியும் அந்த எக்ஸ்ப்ளோஷன்லேருந்து காப்பாற்றுறீங்க. இன்னொன்று, எனக்கு உங்கள் மேலே ரொம்ப பெரிய ஹோப் இருக்குது. யங் மாஸ்டர் ராவனோட ட்ரீமை ஷேர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒருத்தியான ஆளுங்கிறதுனால இதை நான் உங்ககிட்ட ரிவீல் பண்ணியிருக்கேன். எனக்கு புரியல சார் கான். கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கு எங்கிட்ட ராவன் பையில காட்டுறாங்க. யங் மாஸ்டர் ராவன், அந்த கிரிம்சன் ஃபார்ட்ரஸோட மோசமான விஷயத்தை நீங்கள் விட்டுற முடியாது. அங்கே என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. நம்ம ஏன் இன்னைக்கு உங்களோட இந்த ட்ரைனிங்கை இதோட முடிச்சிக்க கூடாது? நான் 2 தடவை வின்சன் கிட்ட தோத்துட்டேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும்போது அங்கே இருந்த மக்கள் எல்லாரையும் ஆளாக வின்சன் தான் காப்பாற்றினான். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் 2வது, அந்த கைமேராவை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணதுமே அவன்தான். இந்த எல்லா சுச்சுவேஷன்லையும் என்னால் அவன் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்க மட்டும்தான் முடிஞ்சுது. அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். வின்சன் என்னோட ஒரு ஸ்ட்ராங்கான ரைவல். அதனால இப்போலேருந்து வின்சன் தான் என்னோட கோல். அவனோட நான் ஸ்ட்ராங் ஆகணும், அவனை நான் தோக்கடிக்கணும், அவன் கூட சேர்ந்து நானும் ஸ்ட்ராங் ஆகணும். சரி யங் மாஸ்டர் ராவன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவன் கூட நீங்கள் சேர்ந்து இருந்தீங்கன்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கான ஹைட்டை உங்களால் ரீச் பண்ண முடியும். அதனால தான் யங் மாஸ்டர் வின்சன், நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும். யங் மாஸ்டர் ராவனோட கோலாக நீங்கள் இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் ஒருவேளை நீங்கள் பேத்தட்டிக்காக ஒரு ஆளாக மாறினீங்கன்னா என் கையால் நானே உங்களை பீஸாக கட் பண்ணி போட்டுருவேன். இதை நான் ஒரு வார்னிங்காக எடுத்துக்கலாமா மர்டர் கிங் சார் கான்? பட் ஆனால் சார் கான், உங்களோட இந்த ரிவர்சல் டெக்னிக்கும் நம்ம இப்போ பண்ண கான்வர்சேஷனுக்கும் என்ன சம்மந்தம்? நான் இந்த ரிவர்சல் டெக்னிக்கை எதுக்கு கிரியேட் பண்ணேன்னா யங் மாஸ்டர் வின்சன், அந்த மெர்லின் ஃபால்கரோட லைட்னிங் பவரை ஃபிசிக்கல் பாடியால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அதுக்காண்டி தான் இந்த டெக்னிக்கையே நான் கிரியேட் பண்ணேன்.
இந்த டெக்னிக் மூலியமா வெறுமலே பிசிக்கல் அப்பியரன்ஸை மட்டிலும் மாத்துறது கிடையாது. சொல்லப்போனால் மேனா சர்க்கியூட்டை ஸ்விட்ச் பண்ண முடியும், பாடியில் இருக்கிற போன்ஸை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும், மசில்ஸை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அதனால தான் எனக்கு தோணுச்சு இப்போதைக்கு உங்களோட பாடியில் இருக்கிற அந்த எக்ஸோஸ்கெலிட்டன் அது டிஸ்ட்ராய் ஆகாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் அதோட பவர் யூஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. கரெக்டாக அது உண்மைதான். உங்களோட அந்த பாடி டெஸ்ட்ராய் ஆகிட்டுனா நீங்கள் இறந்துருவீங்க. அப்போது அது யங் மாஸ்டர் ராவனால் அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடும் அவர் செட் பண்ண கோலை. அது எனக்கு பிரச்சனை. அப்போது நான் உங்களுக்கு இந்த ரிவர்சல் டெக்னிக்கை சொல்லி கொடுத்தனா? சார் கான், உண்மையிலேயே எனக்கு நீங்கள் இந்த ரிவர்சல் டெக்னிக்கை சொல்லி கொடுப்பீங்களா? என்ன சொல்கிறீங்க வின்சன்? உண்மையிலேயே என்கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? கண்டிப்பாக. இதில் மறுக்கிறதுக்கு என்ன ரீசன் இருக்குது? இங்கிட்டு ஜூலியனுக்கு கண்ணெல்லாம் உடனே ஜொலிக்குது. ரிவர்சல் டெக்னிக் அது மட்டும் கிடச்சிதுனாக்க நம்மளால இந்த ஹெமலி எக்ஸோஸ்கெலிட்டனை இன்னும் நல்லா ஸ்டெபிளைஸ் பண்ணி ரிஃபைன் பண்ண முடியும். ஆமாம் ஜூலியன், நீ சொல்கிறது கரெக்டு தான். இப்போக்கி என்னோட பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு டிவைன் பவர் மட்டிலும் பத்தாது, இதுவும் இருந்ததுன்னா இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி யங் மாஸ்டர் வின்சன், நீங்கள் ஆனால் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். இங்கே பாருங்க சார் கான், என்னால் உங்களுக்கு ப்ராமிஸ் கொடுக்க முடியாது நான் இந்த மாதிரி யங் மாஸ்டர் ராவனோட ஒரு கோலாக இருப்பேன்னு. ஆனஸ்டாக சொல்லணுன்னா யாரோட கோலாவோ நான் இருப்பேனான்னு எனக்கே தெரியாது. ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் கண்டிப்பாக அந்த சைமன்ஸை சர்பாஸ் பண்ணியே ஆவேன். என்னால் அதை வேணால் ப்ராமிஸாக சொல்ல முடியும். அது போதும் எனக்கு யங் மாஸ்டர் வின்சன். நான் உங்களுக்கு இப்பயே அந்த ரிவர்சல் டெக்னிக்கை சொல்லித்தரேன். ஹீரோக்கு உடனே அந்த டெக்னிக்கை சார் கான் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஹீரோவும் அதை கற்றுக்குறான். கிட்டத்தட்ட 3 நாள் கழிச்சு இங்கிட்டு ஃபார்ட்ரஸில் டீன் வந்துட்டு ஹீரோ கிட்டேயும் அவன் கூட இந்த மிஷினில் போகிற ஆளுங்களையும் நிப்பாட்டி வச்சு பேசிகிட்டு இருக்காரு. என்னன்னா, சரி நான் இந்த ரிப்போர்ட்டில் இருக்கிற விஷயத்தெல்லாம் ஒமிட் பண்ணிட்டு எக்ஸாமினேஷனை பற்றி பேசுவோம். இந்த மிஷின் எதனால் நடக்குதுன்னா, செகண்ட் கிளாஸ் ப்ரீஸ்ட் டுலனோட ரெக்வஸ்ட் மூலியமாக தான் இந்த மிஷின் வின்சன் உங்களுக்கு வந்திருக்கு. சொல்லப்போனால் ப்ரீஸ்ட் டுல்லனுக்கு இந்த மிஷினை கொடுத்தது யாருனாக்க மிஸ்ட்ரஸ் ஆஃப் அக்கேடா லேடி வர்சா தான். அவங்க தான் உங்களுக்கு இந்த அட்வான்ஸ்மெண்ட் எக்ஸாமை கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் நல்லபடியாக முடிச்சுட்டு வருவீங்கன்னு நம்புகிறேன் யங் மாஸ்டர் வின்சன். இல்லை ரேங்க் 9 கேடட் வின்சன். அப்புறம் இந்த எக்ஸாமோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேலுக்கு அப்போ தான் யோசிச்சு பார்க்குறாரு டீனு. ஐயோ போச்சு, இந்த எக்ஸாமோட கிரேடு பற்றிலாம் ஹெட் மாஸ்டர் தானே சொல்லணும். அதை இப்போக்கி நான் சொன்னேன்னா எனக்கு தானே பெரிய பிரச்சனையாகும். சரி நீங்கள் முதல்ல இந்த மிஷினை முடிச்சிருவாங்க, மற்ற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ரிப்போர்ட்டில் அனுப்பி வைக்கிறேன். ஹம்பிள் ரெஸ்பெக்ட் டு அப்சல்யூட் க்ளோரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தேவன், நம்ம இப்போ டெலிபோர்ட்டேஷன் கேட்டை யூஸ் பண்ணி தான் மெல் டீமுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் போய் சேர்ந்துருவோம். டேய் ஜூலியன், டெலிபோர்ட்டேஷன் கேட்ஸா? கொஞ்ச நாள்லேயே போயிடுவோமா? என்னோட காலத்துலலாம் நாங்களாம் வருஷ கணக்காக ரோட்டு வழியாக தான் நடந்து போவோம் எங்கே போகணுன்னாலும். ஆமாண்டா டேவன், நீ வந்துட்டு கேல்ட்டு பயங்கிறதே நான் மறந்துட்டேன். 4வது டெலிபோர்ட்டேஷன் கேட்டுக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. இப்போ இங்கிட்டு வில்சன் இருந்துக்கிட்டு, டேய் என்னடா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி தெரியுதே, என்ன வேணுக்குன்னே எங்ககிட்டேருந்து காசு அடிக்கலான்னு பார்க்குறியா? தம்பி, இதுதான் ஒரிஜினல் ப்ரைஸு. நீ பே பண்ணணும்னு நினச்சா பே பண்ணு, இல்லாட்டி இடத்த காலி பண்ணி கிளம்பிக்கிட்டே இரு. நாங்களாம் யாருன்னு தெரியுமா? அங்கே கேரேஜில் உட்காந்துருக்கிறதுல யாருன்னு தெரியுமா? கிரிம்சன் ஃபார்ட்ரஸோட கேடட்ஸ் தான் அவங்க எல்லாரும். இப்படி நீ பண்ணுறதுன்னு கிரிம்சன் ஃபார்ட்ரஸ்க்கு தெரிஞ்சது என்ன ஆகுன்னு தெரியுமா? கிரிம்சன் ஃபார்ட்ரஸா? அது யாரு? இந்தாம்மா, உனக்கு கிரிம்சன் ஃபார்ட்ரஸுங்கிற பேரை நீ கேள்விப்பட்டதே கிடையாதா? சரி, கிரிம்சன் ஃபார்ட்ரஸ் தான் தெரில. அந்த கேரேஜில் உட்காந்துருக்கிறது யாருன்னா தெரியுமா? அக்கேடாவோட யங் மாஸ்டர், அப்புறம் வாட்டிகன் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. சரி இருந்தா என்ன, அவங்களாம் அந்த அளவுக்கு பெரிய ஆளுனாக்க இந்த காசை கொடுத்து கூடயா இந்த கேட்டில் பூந்து போக முடியாது? ஒய்யால இந்த பொண்ணை வேணுக்குன்னு எங்கள்கிட்ட காசு அடிக்கணுன்னே பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு வில்சன் கண்ணா புண்ணான்னு திட்டிட்டு இருக்கான். ஹீரோவனே, வில்சன் போதும் நிப்பாட்டு, நீ ஆல்ரெடி எங்களோட ஹானரை மண்ணை போட்டு பாய்ச்சிட்ட. இதுக்கப்புறமுக்கும் உன்னோட கோபத்தினால இந்த மேட்ரை நீ ரொம்ப பெருசாக ஆக்காம அப்படியே விடு. மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறான் ஹீரோ. இப்போ கிரிம்சன் ஃபார்ட்ரஸ்னா என்னன்னே இங்கே கொஞ்சம் தூரம் தாண்டி வந்ததுக்கே தெரியல அக்கேடாலேருந்து. அப்போது போக ட்ரீட்மெண்ட்லாம் இன்னும் ஒஸ்ட்டாக தானே போவோம். எனக்கு புரியுது டேவன், ஏன்னா இது எல்லாமே ரிமோட் ஏரியாஸ். அக்கேடாவிலேருந்து ரொம்பவும் தள்ளி இருக்கிறதுனால இங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்பவும் கம்மி. ஜூலியன், நீ சொல்கிறபடி பார்த்தா அப்போ நம்மளோட இந்த ஜர்னி ரொம்பவும் டஃப்பாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஹீரோ அவனோட மிஷினை ஸ்டார்ட் பண்ணி, அதாவது கிரிம்சன் ஃபார்ட்ரஸ்லேருந்து கிளம்பி 6 நாள் ஆகுது. வின்சன் அங்கே பாரு, அதுதான் மேல் டியூம் பேரியர். இதுதான் இந்த இடத்துக்கே ஃபேமஸான ஒரு இடம். கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சி பேட்டில்னால இதை கட்டினாங்க. இந்த பேரியர்னால தான் பைரட்ஸ் அட்டாக்லேருந்து மேல் டியூமால் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுது. என்னது பைரட்ஸ் அட்டாக்கா? ஆமாம் வின்சன், நான் இப்போ கூட கேள்விப்படுறேன் அங்கங்கே இப்போ வரையும் அந்த பைரட்ஸோட பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு. ஏதோ ஒரு விஷயம் ஸ்டேஞ்சாக இருக்கே. இப்போ இவ சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே எனக்கு ஏதோ வியர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஜூலியன், நம்ம இந்த பேரியரை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்னன்னு பார்க்குறியா? ஓகே டேவன், என்ன விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். இந்த கோஸ்டல் சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுற இந்த பேரியர் கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது. அந்த சொல்லப்படுற பேரியர்ஸ் இருந்தாலுமே இந்த சிட்டியில் வாழ்கிற ஆளுங்களை அப்பப்போ வந்து பைரட்ஸ் அட்டாக் பண்ணுறாங்கன்னு சில பேர் பேசிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இங்கே இருக்கிற சிட்டிசன்லாம் பசியால் ரொம்பவும் வாடுறாங்க.
ஹீரோ போகிற வழியிலே பார்க்க முடியுது அங்கே இருக்கிற சிட்டிசன்ஸ் எல்லாரும் சோறு தண்ணி இல்லாமல் தங்க இடம் இல்லாமல் எல்லாரும் ரோட்லேயே இருக்காங்க. நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி இந்த ஊர் வந்துட்டு ரொம்பவும் பசியில் ஹங்கரில் இருக்காங்கன்னு. ஆனால் இவ்வளோ மோசமாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எங்க மாஸ்டர் வின்சன், இப்போ நம்ம எங்கே போகிறது? வின்சன், ஒருவேளை நம்மளை இங்கே யாருமே கூப்பிட இல்லை கைட் பண்ணி கூட்டிகிட்டு போக வராததுக்கு ரீசன் சவுத் சைடில் அக்கேடாஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அந்த அளவுக்கு இல்லாத ஒரு ரீசனாக இருக்குமோ? ஆனால் இங்கே ஹீரோ மனசுக்குள்ளே என்ன யோசிச்சுட்டு இருக்கானா அதுக்கு வாய்ப்பே இல்லை. சொல்லப்போனால் எனக்கு இது ரொம்பவுமே ஸ்டேஞ்சாக இருக்குது. அக்கேடாவோட ஒரே ஒரு இன்லானா அது ஹெல்வி தான். ஏன்னா இந்த சிட்டி தான் ஹெல்லியமோட டெரிட்டரி. அப்போ கண்டிப்பாக இந்த ஊரில் அக்கேடா யார், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் நல்லாவே இருந்திருக்கணும். கைஸ், நம்ம இந்த இடத்த பற்றி நிறையா இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணியே ஆகணும். முதல்ல வாங்க டெம்பிளில் இருக்கிற ப்ரீஸ்ட்டை போய் பார்ப்போம். என்னது எஸ்கார்ட் மிஷினா? எங்கே இருக்குனாக்கா இது வந்துட்டு மில்டியூமில் இருக்கிற கிகாவோட டெம்பிள். ஆமாம், அந்த மாதிரி யாரோ சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இவன் யாருன்னா 3rd கிளாஸ் ப்ரீஸ்ட்டு லூஸு ப்ரீஸ்ட். எங்கள் மிஷினோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா அப்படின்னு ஹீரோ சொல்ல வரும்போதே இந்த பச்சை முடிக்காரன் அதான் அந்த லூசு பையன் இருந்துக்கிட்டு அதில் ஒரு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நீங்கள் சொல்லணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் எல்லோரும் ஏன் இந்த இடத்துல கொஞ்ச நாள் சும்மா டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பிடக்கூடாது? அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இங்கே எந்த ஒரு கார்ட்ஸும் எஸ்கார்ட்டும் அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த இடம் ரொம்பவும் பீஸ்ஃபுல்லாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இங்கிட்ட அதை கேட்டோடனே ராவன் பையன் செம காண்டாயிடுறான். இல்லை, நாங்கள் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி இங்கிட்டு வந்தால் சும்மா இருந்து டைமை போய்கிட்டு திரும்பி கிளம்பி போன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கத்திட்டு இருக்கான். இந்த பச்சை முடி அந்த லூசு பயலும் கதை திறந்துக்கிட்டு அப்புறம் நம்மளோட அஜெண்டாவில் அடுத்தது என்ன இருக்குது சார், நம்ம வந்துட்டு சப்பர்ன்ட்டு டிரிஃப்ளெக்ட் கேம்புக்கு போகணும் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டே இருக்கும்போதே அவன் பாட்டுக்கு உள்ளே போய் கதவை மட்டார்னு சாத்திக்கிறான். இவங்கள கண்டுக்க கூட இல்லை, சொல்லப்போனால் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டான். வின்சன், அந்த பைத்தியம் முடிச்சிருக்குமோ, நம்ம பேசிட்டு இருக்கோம், அவன் பாட்டுக்கு கதவை சாத்திட்டு உள்ளே போகிறான். ஜூலியன், நீ எங்கே இருக்க? வந்துட்டா எப்பா டேவன், நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா என்னோட எபிலிட்டி ரொம்ப மோசமாயிடுது. சரி ஜூலியன், எப்படி இருக்கு அந்த பேரியரோட கண்டிஷன்லாம்? ஏதாச்சும் பைரட் அட்டாக்ஸுக்கான அறிகுறிகள் ஏதாச்சும் இருக்கா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான் இருக்குது டேவன். இந்த பேரியரில் ஒரு ஸ்க்ராட்ச் கூட கிடையாது. அதோட முக்கியமாக இதில் யாரோ ப்ரிசர்வேஷன் ஸ்பெல் போட்டிருக்காங்க. அதனால இதுக்கு ப்ரொடெக்ஷனும் அவசியமே கிடையாது. இந்த பைரட் அட்டாக் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்டுக்கதை தான். ஆனால் ஜூலியன், எனக்கு ஏதோ ஒரு விஷயம் இங்கிட்டு ஸ்டேஞ்சாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற மக்களோட ஆட்டிடியூட் எல்லாமே அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அந்த பேரியர் ஒரு இடத்துல டம்மால்னு வெட்டிக்குது. இவங்க எல்லாரும் இருந்துட்டு ஐயோ போச்சு பைரட் அட்டாக் பண்ணுறாங்க எல்லாரும் ஓடுங்கன்னு கத்திட்டு இருக்காங்க. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? சிட்டிசன்ஸை பாடுறா, பார்த்தா பைரட்ஸ் அவங்க மறுபடியும் வந்துட்டாங்க எல்லாரும் ஓடுங்கன்னு இவங்க எல்லாரும் கத்திட்டு ஓடுறாங்க. அங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாரும் போச்சு, அவங்க எக்ஸ்ப்ளோசிவ்ஸை தூக்கி போடுறாங்க அப்படின்ட்டு அவங்க இருக்கிற எல்லா இடத்துலையும் மட்டுன்னு உளுந்து அந்த இடமே வெட்டிச்சு சதறுது. ஜூலியன், இது உண்மையிலேயே ஒரு பைரட்டோட அட்டாக்கா? இல்லை டேவன், இது எல்லாமே ஃபேக்கு. சொல்லப்போனால் என் கண்ணுக்கு எட்டுற தூரம் வரையும் ஒரு சின்ன தமுக்குலோண்டு போட்டு கூட கண் படலை. அப்படி இருக்கும்போது எங்கே இந்த பைரட் ஷிப்பு? வாய்ப்பே இல்லை. எல்லாரும் எங்கிட்ட அந்த எக்ஸ்ப்ளோஷனில் அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடிட்டு இருக்கும்போது அந்த ப்ரீஸ்ட் லூசு பைய கதவை திறந்துட்டு வெளில வந்து எல்லாரும் எங்களோட டெம்பிள்குள்ளே வந்து தஞ்சம் புகுந்துக்கோங்க, எங்கள் கடவுள் கிகா உங்களை எல்லாரையும் அரவணைப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மயக்கிட்டு இருக்கான். சூப்பர், ப்ரீஸ்ட் வந்துட்டாங்க, நம்ம எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக தான் ப்ரீஸ்ட்டை இங்கே அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனை பார்த்து ஓடிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது இங்கே? எக்ஸ்ப்ளோஷன் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இவங்க எல்லாரும் ஏன் இப்போ டெம்பிள்குள்ளே ஓடிட்டு இருக்காங்க? இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன்னா இந்த பையன் சொன்ன வார்த்தையுமே எனக்கு ரொம்பவும் சஸ்பீசியஸாக இருக்குது. ஏதோ இந்த இடத்துல இப்படி நடக்கிற அட்டாக்ஸ்லாம் ரொம்பவும் ஃப்ரீக்வெண்ட்டான விஷயம். இங்கே கார்ட்ஸ்லாம் எதுவும் தேவை கிடையாது, நாங்களே இதெல்லாம் பார்த்துப்போம், நீங்கள் மூடிட்டு போங்கங்கிற மாதிரி தான் அவன் சொன்னது எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக இவன் ஒரு ஃபேக்கான ஆள் தான். அதே சமயத்தில் அந்த பையன் உள்ளே போகும்போது ஏதோ பேசிட்டு போயிட்டு இருந்தான்ல, ஏதோ சன்பர்ன்ட்டு டர்ஃப்ளிக் கேம்ப்னு. சரி, அப்போது நம்ம அந்த கேம்புக்கு தான் அடுத்ததாக போகிறோம். கட் பண்ணி இங்கிட்டு கிம்சன் ஃபார்ட்ரஸில் சார் மெர்லினை காட்டுறாங்க. என்ன மெர்லின், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? டீன் வார்கன் பக்கோடா, என்ன இந்த பக்கம்? சார் மெர்லின், முன்ன இருந்ததோட நல்லாவே ரிக்கவர் ஆகிட்டீங்க போல இருக்கு. அதெல்லாம் அப்படி தான், கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, நல்லபடியாக ரிக்கவர் ஆகிட்டேன். ஆனால் நான் இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தேனாக்க என்னோட டியூட்டியை நான் ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் என் கடமை, என் வாழ்க்கை, என் கோல் எல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். அந்த ஹோலி கிங் கிரேவ்லேருந்து இப்போ நான் மறுபடியும் தப்பிச்சு வந்துட்டேன். என் டெஸ்டினியே அந்த ஹோலி கிங் கிரேவில் என் உயிரை உருறது தான் நினச்சிட்டு இருந்தேன். வின்சன் அது எல்லாத்தையும் மாற்றிட்டாரு. நான் என்னோட டெஸ்டினியை முடிச்சதுக்கு அப்புறமேலுக்கு என்ன பண்ணுறதுன்னு நான் ஒரு தடவை கூட யோசிச்சதே கிடையாது. சொல்லப்போனால் இப்போக்கி அடுத்து நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. மெர்லின், நானும் இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் தான் என்னோடய ஃபேமிலினால் தள்ளப்பட்டேன். சொல்லப்போனால் இது எனக்கு சொல்ல கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்குது. ஒரு சின்ன பையன் நான் என்ன நினச்சனோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக என்ன அவன் கன்சோல் பண்ணான். என்னோட உண்மையான இன்டென்ஷன் என்னங்கிறத அவன் ஈஸியாகவே தெரிஞ்சுக்கிட்டான். டீன், அப்போ நீங்கள் அந்த சின்ன பையன் சொல்கிறது? ஆமாம் மெர்லின், அது யங் மாஸ்டர் வின்சன் தான். உங்களோட இந்த ஃபேட்டை மாற்றின ஒரு ஆள் அந்த வின்சன்னா, அப்போ கண்டிப்பாக உங்களோட இந்த அடுத்த கொஸ்டின் என்ன பண்ணுறதுங்கிறதுக்கான ஆன்சரையும் அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். கரெக்டு தானே?
கட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ஹீரோ இருக்கிற இடத்தையே காட்டுறாங்க. சன்பர்ன்ட் கேம்ப். ஏய் யார் நீ, எங்க உள்ள போக நிக்கிற? இது வயர் ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டி. எங்க நீ டியர் பாஸ் பண்ணலான்னு பாக்குறியா? கைஸ், நாங்கெல்லாம் கிரிம்சன் ஃபார்ட்ரஸோட கேடட், அதனால எங்களை உள்ள போகிறதுக்கு அலோவ் பண்றீங்களா? வாய்ப்பே கிடையாது. என்ன ரீசன்னு சொல்லாம ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் எங்களால ஃபேமிலிக்குள்ள அனுமதிக்க முடியாது. சரி, இந்தோ வந்துட்டார்ல. யாருன்னு பார்த்தா அந்த ப்ரீஸ்ட் பைய லூசு தான் அவசர அவசரம் வந்துட்டு இருக்கான். ஏய் காட்ஸ், நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேனா இல்லையா? உங்களை யார் இங்கெல்லாம் வர சொன்னது? நான் தான் உங்களோட கார்டிங்கே இல்லை அசிஸ்டன்ட்லாம் எதுவும் தேவை கிடையாதுன்னு சொன்னல. நாங்கள் என்ன பண்ணுறது ப்ரீஸ்ட் லூஸ்? நாங்கள் வெறும்லே எங்களுக்கு கொடுத்த ஆர்டரை தான் ஃபாலோ பண்ணுறோம். டேய் தம்பி, உன்னோட இந்த ட்ரிக்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு. ஒய்யால இவன் வேணுக்குன்னே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கானா? நான் ப்ரீஸ்ட் டுலன், அவரோட பேர் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த லூசு பைய கூடலாம் ஒழுங்காக பேசிகிட்டு இருக்கேன். இல்லைனா இங்கே பாருங்க, இது செகண்ட் கிளாஸ் ப்ரீஸ்ட் டோக்கன். நான் இந்த இடத்த சுற்றி பார்த்தே ஆகணும். ஹீரோ கையிலேருந்து அதை உடனே தட்டி விட்டு, டேய் நான் அவன்கிட்ட சொன்னது உனக்கு புரியுதா இல்லையாடா? இதெல்லாம் ஒன்றுத்துக்கும் அவசியம் இல்லாதது. நீ முதல்ல இங்கேருந்து கிளம்புன்னு அதை ஒரே அடியாக கையிலேருந்து அடித்து தட்டி விட்டுறான். சர்ச்சோட ஹையராக்கியை கண்டுக்காத அளவுக்கு ஒரு ரியாக்ஷன். இப்போ எனக்கு கன்ஃபார்மே பண்ணிட்டேன், ஏதோ ஒன்று பின்னாடி நடந்துட்டு இருக்கு. உள்ளேருந்து ஏதோ ஒரு சவுத்தம். இங்கே பாரு, பார்த்தா ராவனும் இன்னும் 2 பேரும் உள்ளே பூந்துட்டாங்க ஆல்ரெடி. இங்கே என்ன இவ்வளோ பாக்ஸஸ் இருக்கு? டேய் அந்த ஆரஞ்சு மண்டை எப்படா உள்ளே போனா? தெரியலையே. நம்ம 2 பேரும் தானே என்ட்ரன்ஸை பிளாக் பண்ணிட்டு இருந்தோம். அவன் எப்போ உள்ளே பூந்தானே தெரியலையே. அப்புறம் இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண போகும்போது எவனோ ஒருத்தன் சடனாக இவனோட கையை பிடிக்கிறான். தம்பி இந்த பாக்ஸ் எல்லாம் நீ தொடக்கூடாது. அப்போக்கி சடனா சார் கான் உள்ளே புந்து, டேய் மொட்டை சொட்டை, எவ்வளோ தைரியம் இருந்தால் எங் மாஸ்டர் ராவன் மேலே கையை வைப்பேன், கையறா அப்படின்னு ஆல்ரெடி அவரோட த்ரெட்டை வச்சு இவன் கதையை முடிக்கிறதுக்கு ஸ்கெட்ச் போட்டார். மொட்டை சொட்டை அப்படியே அசைய முடியாத மாதிரி நின்றுட்டு இருக்கான். சார் கான், இப்போதைக்கு இந்த மொட்டை பையில நீங்கள் ஹர்ட் பண்ணீங்கன்னா அது ப்ரீஸ்ட் டுலன் அப்புறம் கிரிம்சன் ஃபார்ட்ரஸ் இவங்க மேலே தான் கெட்ட பேராக ஆகும். ப்ரீஸ்ட் காட்ஸ் நாங்கள் பார்த்துக்குறோம். இங்கே பாடுறா மொட்டை, நாங்கள் இங்கே உங்களோட சேஃப்டிக்காக தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும்னு வந்திருக்கோம். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா இதோ இங்கே இருக்கானே என்னோட ஃப்ரெண்ட், இந்த இன்சிடெண்ட்டை அவனோட ஃபேமிலி கிட்ட போயிட்டு சொல்லி அப்புறம் வியர் ஃபேமிலி ஃபேக்கல்ட்டி இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் பிரச்சனை வரும். தேவையா? இவனுக்கு அப்படியே மொட்டை மண்டெல்லாம் வேர்க்குது. இந்த பயலுகளை ப்ரீஸ்ட் லூஸ் ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிற ரீசன் அதுனா கண்டிப்பாக இவங்க எல்லாரும் இந்த இடத்த சுற்றி பார்க்கட்டும். அதுவும் இல்லாமல் இவங்க எல்லாருமே யங் மார்ஷியல் ஆர்ட்ஸுங்கிறதுனால ப்ளீஸ் நீங்களும் ரொம்பவும் சேஃபாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னோட பேர் எட்மோட், நான் தான் இந்த இடத்தோட ஃபேக்கல்ட்டி மேனேஜர், சன்பர்ன்ட் கேம்ப் ஃபெசிலிட்டி மேனேஜர் எட்மோட். மொட்டை சொட்டை. சரி காட்ஸ், என்னை ஃபாலோ பண்ணி வாங்க, நீங்கள் இந்த இடத்த ஃப்ரீயாக சுற்றி பாருங்கள். எட்மோட் மொட்டை, எங்கள் கூட கோஆப்ரேஷன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா இந்த இடம் தான் ஆல்ரெடி பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. ஹீரோவுக்கு உடனே டவுட்டு, என்ன 2 பயல்களும் சொல்லி வச்ச மாதிரி இந்த இடம் பீஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க. மொட்டை சொட்டை தாத்தா, இந்த பாக்ஸுக்குள்ளெல்லாம் என்ன வச்சுருக்கீங்க? ஆனால் இந்த ப்ரீஸ்ட் லூசு பையன் இருந்துக்கிட்டு, இந்த பாக்ஸுக்குள்ளே எல்லாமே மேஜிக் ஸ்டோன்ஸ் தான் இருக்குது. மேஜிக் ஸ்டோன்ஸா? இங்கே இருக்கிறதெல்லாம் டைரக்ட் மேஜிக் ஸ்டோன்ஸ் கிடையாது, ஆனால் மேஜிக் ஸ்டோன்ஸுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஃபுட்டு, ஷெல்ட்ரு, கிளாத்து இது எல்லாமே கொடுத்து அவங்கள இங்கே ஒர்க் பண்ண வச்சிட்ருக்கோம். அதுக்கு பதிலாக அவங்க இந்த மேஜிக் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் ரீஃபைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த லூசு ப்ரீஸ்ட் பையன் இருந்துக்கிட்டு அவங்களுக்கு அப்படி ஏதாச்சும் ஒரு வகையில் இன்ஜூர் ஆச்சுன்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ப்ரீஸ்ட் இங்கே இருக்கோம். செல்வன்னு இதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி மேஜஸால் வந்துட்டு அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மேஜிக் ஸ்டோனாக மாற்ற முடியும்? அந்த மொட்டை சொட்டவானே அதுவாமா, அது எதுனாலனா வியர் ஃபேமிலியோட ஒரு ஹிடன் டெக்னிக்னால தான். அது ஜென்ரேஷனா பாஸ் டவுன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஹிடன் டெக்னிக் மூலியமாக தான் எங்களால் இதை பண்ண முடியுது. அப்போது அந்த ஹிடன் டெக்னிக் மூலியமாக தான் மியூல்டியம் வயர் ஃபேமிலி வந்துட்டு இந்த அளவுக்கு பணக்காரங்களா ஆனாங்களா? ஆமாண்டா, மேஜிக் ஸ்டோன்ஸ்லாம் ரொம்பவும் அதிக ப்ரைஸுக்கு விற்கக்கூடிய ஒரு பொருள். அதை எங்கே வேணாலும் விற்க முடியும். இதுதான் ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுற ஏரியா. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அவங்க இண்டிபெண்ட் ஒரு நாளாக மாறுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். சரி, நம்ம அடுத்த லொக்கேஷனுக்கு போவோமா? இது எல்லாத்தையுமே ஹீரோ பார்க்க அவனுக்கு இன்னுமே அவனோட சந்தேகம் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. இதுதான் நம்மளோட கடைசி லொக்கேஷன், ரூஃப் டாப். மியூல்டியமோட பேரியருக்கு பின்னாடி சன்செட் ஆகிறத பார்க்குறதுக்கான ஒரு பர்ஃபெக்டான லொக்கேஷன் இதுதான். சரிடா மொட்டை சொட்டை, அந்த தூரத்தில் சில பில்டிங்ஸ் இருக்கே அதெல்லாம் என்னது? அது எல்லாமே ஸ்டோரேஜ் ரூம்ஸ். மெயினாக சொல்லணும்னா ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ். டேய் மொட்டை சொட்டை, ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை அவ்வளோ தூரத்தில் கொண்டு போய் தள்ளி வைப்பாங்களா யாராச்சும்? மண்டையில் மூளை இருக்கிறவன்ட்ட போய் இதை சொன்னால் இதை நம்புவானா? உன்ன மாதிரி முட்டாப்பையிட்ட சொன்னால் நம்புவான். அப்புறம் மேனேஜர், இங்கே அவ்வளோவா எந்த ஒரு இன்ஜினியர்ஸ் ஆன ஆளுங்களும் இல்லை, அதனால நாங்கள் இங்கேருந்து கிளம்பலான்னு இருக்கோம். சரி கேடட்ஸ், நீங்களும் ரெஸ்ட் எடுக்கணும்ல, நம்ம ஏன் திரும்ப இங்கேருந்து போகக்கூடாது? அன்றைக்கி நைட்டு எல்லாரும் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோ கிளம்பிட்டான் அவனோட மிஷினுக்கு. அன்றைக்கி நைட்டே அந்த ஃபாரஸ்ட்குள்ளே மொத்தம் எத்தனை பேரா இருக்காங்க? கிட்டத்தட்ட 10 பேரா. யாரும் எஸ்கேப் ஆகாமல் பார்த்துக்கோ, புரிஞ்சுதா? பார்த்தா இங்கே சில பேரை கைதியாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. தப்பிக்காமையா? இந்த கண்டிஷனில் இந்த மவுண்டனை விட்டு இவங்கெல்லாம் எப்படா தப்பிப்பாங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது.
என்ன பண்ணுறீங்க, சீக்கிரமா நடங்க, விடியறதுக்குள்ளே போய் ஆகணும். இவன் யாருன்னா வயர் ஃபேமிலியோட மார்ஷல் ஆர்ட்ஸ் ஹெலக். இங்கிட்டு ஒரு மஞ்ச முடிக்காரர் இருந்துக்கிட்டு என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் திரும்ப போயிடுறேன், நான் இங்கே இருக்கிற ஒரு ஆளே கிடையாது, சொல்லப்போனால் அந்த ப்ரீஸ்ட் நாதாரி பயலுங்க தான் என்னை இங்கே இழுத்துட்டு வந்துட்டாங்க, எனக்கு இப்போ பிறந்த ஒரு சின்ன பச்சை குழந்த எனக்கு இருக்கா, அவளுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும், வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன், அவளை நான் தனியாக விட்டுட்டு வந்திருக்கேன், நான் போயே ஆகணும். என்னடா சொல்கிற மஞ்ச மண்டையா அப்படின்னு அவனோட வயிற்றுலே ஒரே எத்து அங்கிட்டே பைய பொத்தீர்னு விழுந்துடுறான். எங்கடா இருக்கு உன் வீடு, உன் அந்த பச்சை குழந்தை பொண்ணை நான் இங்கே கூட்டிகிட்டு வரேன், உன் வீட்டிலேருந்து உன் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு. நீ தானடா கேட்ட உன்னோட பொண்ணை பார்க்கணுன்னு, சொல்கிறா. டேய் பேலன்ஸ் இருக்கிற நீங்களா என்னடா இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, போங்கடா. இங்கே இருக்கிற யாராச்சும் தப்பிக்கணும்னு நினச்சிங்க, உங்களுக்கு பதிலாக ரோட்டு பிச்சை எடுத்துருக்கிற அவங்கள தான் பிடிச்சாந்து நிற்க வைப்போம். அங்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் ஒருவேளை உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸு உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க யாரா வேணாலும் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால ஒழுங்கு மரியாதையாக போங்க, தப்பிக்கணும்னு மட்டிலும் யோசிக்காதீங்க. இங்கிட்ட ஒரு பையன் கண்ணில் கொஞ்சம் கூட லைஃபே இல்லாமல் நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அப்போக்கி சடனாக ஒரு கை அவனை பிடிச்சி பொத்தருக்குள்ளே இழுத்துக்கிட்டு போயிடுது. இவங்க எல்லாரும் அவனை கண்டுக்காமலே முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பாடா ஒரு வழியாக வந்தாச்சு நம்ம எல்லாரும், இனிமேல் இங்கே தான் உண்மையான வேலையே ஆரம்பிக்க போகுது. இங்கே பாடுறா மஞ்ச முடிக்காரா, சமத்தையாக அடி வாங்கக்கூடாதுன்னு நீ நினச்சின்னா ஒழுங்கு மரியாதையாக உள்ளே போ. சரி நீ எத்தனை பேருன்னு சொன்ன? 10 பேர். சரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்ப்போமா. 1 2 3 4 5 6 7 8 9 10. எங்கடா 10வது ஆளை காணோம். ஏய் வெண்ண 9 பேர் தான் இருக்காங்க, 10 பேருன்னு சொன்னேன், வாய்ப்பே கிடையாது. நான் நல்லா என்ன 10 பேர் தான், முட்டா பயலுகளா, ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிட்டான்டா, அது கூட பார்க்காம எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்திருக்கீங்க. அப்போக்கி ஒரு சவுண்டு கேட்குது. உடனே திரும்பி பார்த்தா, என்னை மன்னிச்சிருங்க, நான் வர்ற வழியிலேயே தொலைஞ்சு போயிட்டேன், திரும்ப வழியை கண்டுபிடிச்சி வர லேட் ஆயிடுச்சு, ஒரு வழியாக நான் கரெக்டான வழியை கண்டுபிடிச்சி உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டேன். பார்த்தா ஹீரோ தான் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த கண்ணில் லைஃபே இல்லாமல் ஒரு ஆள் நடந்து வந்துட்டு இருந்தால வீட்டுக்கு போகணுன்னு அவனுக்கு பதிலாக ஹீரோ மாதிரி வந்திருக்கான். கட் பண்ணி கொஞ்சம் நேரம் முன்னாடி கைஸ் அந்த மொட்டை சொட்டை பைய சொன்ன எல்லாருமே போய் சொல்லப்போனால் வின்சன் அந்த இடத்துக்கு இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி நான் எவ்வளவோ யோசிச்சு பார்த்தேன். வெறும் பிக்காக்ஸை வச்சு ஒரு மேஜிக் ஸ்டோனை மைண்ட் பண்ணுறதுங்கிறது நடக்காத காரியம் அப்படின்ட்டு செல் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த கேம்பில் தான் அவங்க ஏதோ ஒரு சீக்கிரட்டை ஒழிச்சு வச்சுருக்காங்க, நம்ம அது என்னங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும். சீக்கிரட்டா? பட் ஆனால் அந்த ஃபெசிலிட்டியை பார்க்கும்போது க்ளீனாகவும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத மாதிரி தானே இருந்தது. ஹீரோ அண்ணே இல்லை, நம்ம அங்கே இருந்த எல்லாத்தையுமே பார்க்க கிடையாது, அவங்க என்ன நம்ம பார்க்கணுன்னு நினச்சாங்களோ அதை மட்டும்தான் நம்மளை பார்க்க விட்டாங்க. அந்த ஸ்டோரேஜ் ரூம் இருக்கிற ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டின்னு சொன்னாங்களே ஒரு இடம், கண்டிப்பாக அங்கே தான் ஏதோ ஒரு விஷயம் அவங்க ஒழிச்சு வைக்கிற விஷயம் இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த எட்மோட் அந்த மொட்டை சொட்ட பயலோட சென்ஸ் எல்லாம் ரொம்பவும் ஷார்ப்பாக இருக்குது. அவன் ஒரு சாதாரண ரெகுலர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாதிரி எனக்கு தெரில. சொல்லப்போனால் அவனோட கண் ஒரு மர்டரோட கண் மாதிரி இருந்தது. அது எப்படி இருந்ததுன்னா அந்த கைமராவை வச்சு எங்களை ஆம்புஷ் பண்ண அந்த மேஜோட கண்ணு மாதிரி இருந்தது. எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் அம்மா வெர்ஸா இங்கே நம்மளை அனுப்பி வைக்கவும் வாய்ப்பு கிடையாது. அப்போது இந்த இடத்துல நான் இங்கே என்ன சீக்ரெட் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த ஃபெசிலிட்டியை இன்னைக்கு நைட்டு நானே தனியால் போய் இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறேன். ராவன் பையன் வின்சன் நீ அங்கே போனீன்னா அவங்களுக்கு சஸ்பீசியஸ் ஆகாது இங்கே நீ இல்லைங்கிறது. ஓ அதுக்கு சார் மிஸ்டர் சர்கான் உங்களால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ரிவர்சல் டெக்னிக்கை வச்சு ஸ்மாலர் ஹியூமனாகவும் மாற முடியும்ல, ஸ்கின்னை மட்டிலும் மாற்றுற விஷயம் கிடையாதுல்ல, அது பாடியும் சேஞ்ச் பண்ண முடியும் தானே. பார்த்தா சார் கானை தான் இங்கிட்டு வின்சனா ஃபேஸை மாற்றி இவங்க கூட இருக்க வச்சுட்டு ஹீரோ அங்கிட்டு இன்ஃபில்ட்ரேட் பண்ணி போயிருக்கான். இங்கிட்டு இந்த லூசு ப்ரீஸ்ட் பயிர்ந்துக்கிட்டு வின்சன் இங்கே இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இவன் இங்கே உட்காந்து உருட்டிகிட்டு இருக்கான். மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிறான்னா, கேடட் நாதாரி பயலுகளா, நீங்கள் எங்கே எல்லாரும் இருந்தீங்கனாலும் உங்களால் இந்த இடத்துலேருந்து ஒரு மண்ணையும் கண்டுபிடிக்க முடியாது. சார்கான் ஐ மீன் வின்சன் உனக்கு ஓகேவா? ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். செல்லு ஒன்று இருந்துக்கிட்டு மிஸ்டர் சார்கான் வின்சன் வந்துட்டு எப்பயுமே ஒரு வயசான ஆள் மாதிரி தான் பேசுவான். எப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துப்பேன், நான் நல்லா தான் இருக்கேன், நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பான். எங்க மாஸ்டர் வின்சன் மறுபடியும் நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். கட் பண்ணி இங்கிட்ட ஹீரோ காட்டுறாங்க. பயலை ஒரே அந்த பய பொத்துன்னு உழுவுறான் ஹீரோ. நாதாரி பயலே, நான் கூட உன்னை தொலைச்சிட்டோன்னு நினச்சி கொஞ்ச நேரத்தில் பயந்து போயிட்டேன் தெரியுமா. வாயை மூடிட்டு இங்கிட்டே அமைதியாக இரு, எய்த்துக்கணும்னு நினச்ச உன் கதை அதோட முடிஞ்சுது. தேவன் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இந்த மாதிரி நான் ஒரு பிரிசனுக்கு வருவேன்னு. ஆமாம் ஜூலியன் இதானே உனக்கு தடவை இந்த மாதிரி பிரிசன் வர்றதெல்லாம். இதுவும் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு விஷயம்லாம் கிடையாது, ஒரு தடவை வந்தீங்கன்னா உனக்கே பழகிடும் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அவங்க முன்னாடி ஒரு மேஜிக் சர்க்கிள் மாதிரி ஓப்பன் ஆகுது. அந்த இதுலேருந்து ஸ்ரீயோட அந்த ஸ்பிரிட் பச்சக்குன்னு பிச்சுக்கிட்டு வெளில வருது, போக்கு போக்கு அப்படின்னு. பிக் மாஸ்டர் நீங்கள் ஓகேவா? நான் நல்லா தான் இருக்கேன் ஸ்ரீ, இன்னும் என்னை யாரும் கண்டுபிடிக்கல. விஷயமா நான் இங்கே என்னென்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணணும். இங்கிட்டு இவங்க பேசிட்டே இருக்கும்போது அங்கிட்டு ஒருத்தன் எதுக்கிட்டு, டேய் நான் இங்கே இந்த ஆளே கிடையாதுடா, நான் வெளில உள்ள ஆளுடா, என்ன தயவு செஞ்சு வெளில விடுங்கடா அப்படின்னு கத்திட்டு கிடக்கா இன்னும் அந்த மஞ்ச முடிக்காரன். மெல்டியூம் மிட்வே 12th ஸ்ட்ரீட் 3rd ஹவுஸ் க்ரீன் ரூஃப், அங்கே தான் என்னோட பொண்ணு இருக்கா, தயவு செஞ்சு என்னை வெளில விடுங்கடா, நான் போகணும்.
அட்லீஸ்ட் அந்த குழந்தைக்கு நான் போய் சாப்பாடாச்சும் கொடுத்துட்டு வரேன்டா. டேய் எந்திரா, உன்னோட சாப்பாட்டுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கலரில் ஏதோ ஒரு உருண்டை எடுத்தாந்து ஹீரோவோட வாயில் கொடுக்க போகிறான். இது ஃபில் ஆச்சே, என்னடா வெயிட் பண்ணிட்டு இருக்க, வாயை தோறடா, ஆல்ரெடி முழுங்கி தொலைடா. தேவன் அவங்ககிட்ட தள்ளிப்போ, என்னன்னே தெரியாமல் நீ பாட்டுக்கு வாயில் வாங்கிக்காத. நீ சொல்கிறது கரெக்டு தான் ஜூலியன், நமக்கு இது என்னன்னு தெரியாது தான், ஆனால் இது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதை யூஸ் பண்ணாதான் தெரியும். டேய் தேவன் முட்டா பயலே, இது என்னடா லாஜிக்கு, அது பாய்சனாக இருந்தால் செத்து போயிடுவாடா, முதல்ல துப்பி தொலை. அதை பார்த்து சாக்காகிறான் ஜூலியன். டேய் தேவன், இப்போ நீ வந்துட்டு ரிவர்சல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி உன்னோட பாடி அந்த பில்லை அப்சர்வ் பண்ணாமல் தடுத்துட்டு இருக்கியா? ஆமாம் ஜூலியன், நீ சொல்கிறது கரெக்ட். நான் என்னோட லைட்னிங் பவரை யூஸ் பண்ணி இந்த பில் என்னங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் இது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு இது ரிஃபைன் பண்ணப்பட்ட ஹைலி கான்சன்ட்ரேட்டட் மேனா ஃபில் ஆச்சே. என்ன அது மேனாவா? இதை சாதாரண சிட்டிசன்ஸ்க்கு கொடுத்தாங்கனாக்க அவங்க மார்ஷியல் ஆர்ட்ஸாக இல்லாமல் இருந்தால் அந்த மேனை எல்லாம் அவங்களோட ஹார்ட்டில் கலெக்ட் ஆகி அதோட லிமிட்டை தாண்டி போகும்போது அவங்க மொத்தமாக வெட்டிச்சு அங்கிட்டே சதறிடுவாங்களே. இது ரொம்பவும் டேஞ்சரஸான ஒரு ஐட்டம். இங்கே ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இந்த நாதாரி பயலுக இவனுங்க என்ன தான் பண்ணுறாங்க, இன்னசென்டான ஆளுங்களெல்லாம் கிட்னாப் பண்ணிட்டு வந்து அவங்களோட வாயில் இந்த ஃபில்லை, அதுவும் மேனா கான்சன்ட்ரேட் பண்ண இந்த ஃபில்லை கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஃபில்லுங்கிறது ஒரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரி. சொல்லப்போனால் இது எனக்கு ஒரு சப்ளிமெண்ட்டாக வந்துருச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ ஒரு பெரிய டவர் மாதிரி இருக்குது, அங்கிட்டு இவங்க எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பில்டிங் இங்கே இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லையே. நம்ம எல்லாரும் வந்தாச்சு, ஒவ்வொருத்தங்களா உள்ளே போங்க. ஃபஸ்ட்டு ஒரு மொட்டை போகிறான், அடுத்தது இன்னொரு மொட்டை போகிறான். அவங்க எல்லாரும் போகிறத பார்த்தே இந்த பையன் காண்டாயிட்டு இருக்கான். என்னடா அது எல்லாரும் டல்லா? அப்போ கரெக்டாக அந்த மஞ்ச முடிக்காரன் காலை எடுத்து உள்ளே போகும்போது சடனாக இவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. பார்த்தா அவனுக்கு அந்த டேவன் பயலோட, அதாவது ஆர்ச் டீமன் டேவன் பயலோட அந்த ஈவில் ஸ்பிரிட் இவனை வந்து கான்ட்ராக்ட் போடுது இவன் கூட. அப்பாடா, ஒரு வழியா நமக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டான். இவனோட மொத்த பாடியுமே அதை ஆக்குப்பை பண்ணுது. டேவன் அது? ஆமா ஜூலியன், இது கண்டிப்பா அதே எனர்ஜி தான், அந்த ஆர்ச் டீமன் டேவனோட அதே எனர்ஜி. இது கண்டிப்பா அந்த கான்ட்ராக்ட் போடுற அந்த ஆர்ச் டீமன் டேவன் ஈவில் ஸ்பிரிட்டோடது தான். ஓகே guys, இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பாருங்க. ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பாய்.